காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை செய்வதற்காக வேண்டி இத்தாலியிலிருந்து முக்கியமான 12 நபர்களுடன் மேட்லின் என்ற கப்பல் புறப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? காசாவை அடைவதற்கு வெறுமனமே 73 மைல் தொலை தூரத்திலே வைத்து இஸ்ரேலிய இராணுவம் அந்த கப்பலை சுற்றி வளைத்து அதிலே இருந்த அந்த 12 பேரையும் கைது செய்திருந்தார்கள். இந்த விவகாரத்தை அடுத்து முழு உலகத்திலும் தற்பொழுது போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், இந்த மேட்லின் கப்பல் கடல் வழியாகத்தான் அந்த இஸ்ரேலுடைய முற்றுகையை உடைப்பதற்காக வேண்டி சென்றது. ஆனால் தற்பொழுது இந்த மேட்லின் கப்பலை தொடர்ந்து தரைவழி மார்க்கமாக ஆயிரக்கணக்கானவர்கள், பல நாட்டை சேர்ந்தவர்கள் டியூனிஷியாவில் இருந்து 9 பஸ்களிலே காசாவிலே அந்த இஸ்ரேலுடைய முற்றுகையை உடை தெரிவதற்காக வேண்டி நேற்று புறப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது டீட்டெயிலாக இந்த விடயத்தை இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடைசி பதிவில் மேட்லின் கப்பல் இத்தாலியிலிருந்து புறப்பட்டு காசாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி சென்று கொண்டிருந்த அந்த தருணத்தில் 73 மைல் தொலைவில் இஸ்ரேலிய இராணுவம் அந்த கப்பலை முடக்கி அதிலே இருந்த சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற அந்த 12 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். அஷ்டோத் என்ற இஸ்ரேலிய துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்துடைய பேஸ்ல வைத்து இவர்கள் விசாரிக்கப்பட்டார்கள் என்று நேற்றைய பதிவிலே நான் சொல்லியிருந்தேன். அந்த பதிவுகளை பார்க்காதவர்கள் அதனுடைய ஃபுல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் தற்பொழுது நான் சொல்லக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். கிரேட்டா துன்பக் என்ற ஸ்வீடிஷ் காலநிலை ஆர்வலருடைய தலைமையில் 12 பேரை கொண்ட குழு இந்த மேட்லின் கப்பலிலே வந்து கொண்டிருந்தார்கள். இந்த கப்பலில் இருந்த 12 பேரும் பல நாடுகளை சேர்ந்தவர்கள். பிரான்ஸை சேர்ந்த 6 பேர் இந்த குழுவிலே இருந்தார்கள். இதே போல கிரேட்டா துன்பக் எடுத்துக்கொண்டால் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர், இதே போல பிரேசிலை சேர்ந்தவர் இருந்தார், நெதர்லாண்டை சேர்ந்தவர், டர்க்கியை சேர்ந்தவர், இதே போல அல் ஜசீரா முபாஷருடைய முக்கியமான ஊடகவியலாளர் உமர் அல் பையாதும் இந்த கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். இப்படி பலதரப்பட்ட ஜெர்மனியை சேர்ந்த பெண்ணும் இருந்தார். பல யூரோப் நாடுகளை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இந்த கப்பலிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது தான் இஸ்ரேல் அத்துமீறி, இதற்கு முன்னால் ஐநா சபை உட்பட யூரோப் யூனியனும் இஸ்ரேலை கண்டித்தது. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கப்பலை தடுக்க முடியாது, அதிலே உள்ளவர்களை நீங்கள் கைது செய்ய முடியாது, ஆகவே நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தும் அவர்கள் அத்துமீறி ஐநா சபையுடைய பேச்சையும் கேட்காமல், யூரோப் யூனியனுடைய பேச்சையும் கேட்காமல் இவர்கள் அந்த 12 பேரையும் கைது செய்திருந்தார்கள். இந்த 12 பேரை கைது செய்து அஷ்டோத் என்ற இஸ்ரேலிய துறைமுகத்திலே வைத்து இராணுவ பேசிலே விசாரணை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது கிடைத்த தகவல் அடிப்படையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்குவிர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த 12 பேரையும் நாங்கள் அஷ்டோடில் இருந்து ராம்லேவிலே இருக்கக்கூடிய கிவோன் என்ற சிறைக்கு நாங்கள் இடம் மாற்றப் போகிறோம். அந்த சிறையில் இருக்கக்கூடிய தனித்தனி அறைகளில் ஒவ்வொருவரும் தங்க வைக்கப்படுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் போனோ வேற எந்த உபகரணங்களையோ இவர்கள் பாவிக்க கூடாது. இதே போல பலஸ்தீன் சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் இவர்கள் வைத்திருக்க கூடாது என்பதாகவும் இவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இவர் சொன்னதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இவர்கள் இத்தாலியிலிருந்து வரும் பொழுதே பலஸ்தீன் கொடியை கப்பலிலே வைத்துக் கொண்டு தான் வந்தார்கள். ஒவ்வொருவரும் பலஸ்தீனுக்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் தான் ஆடைகளையும் அணிந்திருந்தார்கள், பல உபகரணங்களை வைத்திருந்தார்கள். இவை அனைத்தும் இருக்கக்கூடாது, நாட் அலௌட், எல்லாமே இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு உத்தரவை இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் போட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த குழுவில் இருந்த முக்கியமான ஒருவர் தான் பிரான்சுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரீமா ஹசன். இவருடைய டி-ஷர்ட்டை எடுத்துக்கொண்டால் இதில் பலஸ்தீனுடைய பல அடையாளங்கள் போடப்பட்டிருந்தது. இவைகள் அனைத்தும் கலைக்கப்பட வேண்டும் என்பதாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கிறது. இவர்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை போன்றவர்கள் கிடையாது, முழு உலகத்திலும் பிரசித்தி பெற்றவர்கள். அதனால இஸ்ரேலுக்கு அதிகமான அழுத்தங்கள் சர்வதேச ரீதியில் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த குழுவிலே ஸ்பெயினை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலரும் இருக்கிறார். இதனால் ஸ்பெயின் அரசாங்கம் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதிநிதியை அழைத்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல பிரான்சிலே பெரும் போராட்டம் இந்த கப்பலை விடுவிக்குமாறு
தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதே போல உலகத்தில் பல இடங்களில் பெரும் கண்டனங்கள் எழுகிறது. இதே போலத்தான் அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளர் உமர் அல் பையாவ் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், இவரும் இவரை சார்ந்த அந்த 12 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அல் ஜசீராவுடைய தலைமையகம் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆரம்பத்தில் இவர்களை நாங்கள் அவர்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்புவோம் என்று இஸ்ரேல் கூறியிருந்தது. ஆனால் தற்பொழுது என்ன கூறுகிறார்கள், இவர்களை நாங்கள் கிவோன் என்ற சிறைக்கு இடமாற்றப் போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய தனி அறைகளில் ஒவ்வொருவரையும் நாங்கள் வைக்கப் போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதனால முழு உலகத்திலும் அதிகமான பிரஷர் இஸ்ரேலின் மீது எழுந்திருக்கிறது. இந்த கிரேட்டா துன்பக்கூடிய முயற்சியின் பலனாக அவர்கள் இந்த இஸ்ரேலுடைய முற்றுகையை கடல் மார்க்கமாக உடை தெரிவதற்காக வேண்டி இத்தாலியிலிருந்து தன்னுடைய குழுவை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் தற்பொழுது இவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய முயற்சி வீண் போகல்ல. இவர்களுடைய கப்பல் கைது செய்யப்பட்டதை அடுத்து முழு உலகத்திலும் பெரும் தாக்கம் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக என்ன நடந்தது என்றால், நேற்று டியூனிஷியாவில் பெரும் ஒரு போராட்டம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கானவர்கள் இதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த கிரேட்டா துன்பக்கூடிய குழுவினர் கடல் வழி மூலமாகத்தான் இஸ்ரேலுடைய முற்றுகையை உடைப்பதற்காக வேண்டி சென்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும், நாங்கள் தரை வழி மூலமாக, கடல் மார்க்கமாக தரை வழி மூலமாக சென்று அந்த இஸ்ரேலுடைய முற்றுகையை உடைத்தெறிந்து அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் 1000 போராட்டக்காரர்கள் நேற்று தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவர்களுடைய லொகேஷன் எப்படி வருது என்று சொன்னால், டியூனிஷியாவிலிருந்து லிபியா, லிபியாவிலிருந்து ஈஜிப்ட், ஈஜிப்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரஃபா போர்டர். இந்த ரஃபா போர்டரை உடைத்துக் கொண்டு காசாவுக்குள் செல்வது தான் இவர்களுடைய லொகேஷனாக இருக்குது. இப்பொழுது இந்த 1000 போராட்டக்காரர்கள் 9 பஸ்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் டியூனிஷியாவில் இருந்து அடுத்து லிபியாவை தான் அடைய இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 1000 பேரையும் தாண்டி பலர் நடந்த வண்ணமாக, பலர் தங்களுடைய வாகனங்களிலே இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பஸ்களிலே இருக்கக்கூடியவர்கள் வெறுமனமே டியூனிஷியா மக்கள் மட்டும் கிடையாது. இந்த பஸ்ஸுக்குள்ளால டியூனிஷியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், முர்தானியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அல்ஜீரியாவை சேர்ந்தவர்கள், மொரோக்கோவை சேர்ந்தவர்கள், இப்படி பல நாடுகளை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இந்த பஸ்ஸிலே காசாவை நோக்கி தற்பொழுது பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து லிபியாவிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் இவர்களுடன் சேர்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் இந்த லிபியாவுடைய அரசாங்கம் இவர்களை உள்ளே விடுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். லிபியாவுடைய அரசாங்கம் விட்டாலும் அடுத்து ஈஜிப்டுடைய அரசாங்கம் இவர்களை விடுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசாங்கம் என்ன நினைத்தாலும் பொதுமக்கள் நினைப்பது தான் நடக்கும். கண்ணியமானவர்களே, ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களும் இவர்களுக்காக வேண்டி தற்பொழுது ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்களோடு சேர்ந்து நாங்களும் காசாவுக்கு செல்வோம் என்று. ஆக கண்ணியமானவர்களே, 1000 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இதற்கு சுமூத் பேரணி என்றும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே 1000 என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது போக போக பல்லாயிரத்தை தாண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களை, இப்படியாப்பட்ட பெரும் மக்களுடைய படை அந்த காசாவுடைய போர்டருக்கு சென்றால் இஸ்ரேலால் என்ன செய்ய முடியும்? கண்ணியமானவர்களே, 12 பேரை அவர்களுக்கு கைது செய்ய முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்தால் அவர்களால் காசா மக்களை சுடுவது போல சுட முடியுமா அல்லது கைது செய்ய முடியுமா? அப்படி கைது செய்தாலும் அதிகமான பிரஷர், அழுத்தம் இஸ்ரேலின் மீது ஏற்படும். காரணம் என்ன? வரக்கூடியவர்கள் காசா மக்கள் கிடையாது, முழு உலகத்திலே இருக்கக்கூடிய பல நாட்டை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள். எந்த அளவுக்கு என்றால் யூகேயை சேர்ந்த சிலரும் இந்த பஸ்ஸிலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது. சர்வதேச அடிப்படையில், இன்டர்நேஷனல் அடிப்படையில் இவர்களுக்கு பிரஷர் வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த சுமூத் பேரணியுடைய வீடியோக்கள் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. மேட்லின் கப்பலில் இருந்து எப்படி ஒவ்வொரு விடயமும் நமக்கு லைவாக காண்பிக்கப்பட்டதோ இதே போல இந்த பேரணியுடைய விடயங்களும் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பாதையிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த போராட்டக்காரர்களுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இவர்களை வழி அனுப்புவதற்காக இந்த பஸ்களுக்கு பின்னால் இருந்து வரக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய முயற்சி வெற்றி அளிக்க வேண்டும். இந்த மேட்லின் கப்பல் பெரும் ஒரு முயற்சியுடன் காசாவை அடையும் பொழுது இந்த இஸ்ரேலிய ராணுவம் சுற்றி வளைத்தார்கள். அதிலே இருந்தது வெறுமனமே 12 பேர். ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு நேற்று தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பிரயாணம், இந்த இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். இவர்கள் நேராக லிபியாவை தாண்டி ஈஜிப்ட்
கோட்டையும் தாண்டி ரஃபா போர்டரை அடைந்து அதற்குள்ளால் காசாவுக்கு செல்வதற்காகத்தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காசா மக்களை பாதுகாப்பானாக. இவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முயற்சிகளையும் இறைவன் பொருந்திக் கொள்வானாக. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.